நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைகளுக்கு கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றிமுகம் காட்டியிருப்பதால் நாடு முழுவதும் அக்கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். சென்னையில் அக்கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய உரையாடலை இப்போது கேட்கலாம். ஒவ்வொரு மாநிலமா பாரதிய ஜனதா முன்னிலை வகிச்சிட்டு இருக்கு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களுமே பாரதிய ஜனதா ஓரளவுக்கு முன்னிலை வச்சிருக்கு. இந்த நிலையில தமிழகத்தில் இது போன்ற முயற்சிகள் எவ்வாறு நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க? தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என்பது எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களின் வருகை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்தியில் மோடி அவர்களின் ஆட்சிக்கு வந்த பின்பு, அமித்ஷா அவர்கள் தலைமையேற்ற பின்பு எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடந்ததோ அத்தனை தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று ஜம்மு காஷ்மீரிலும் ஜார்க்கண்டிலும் வெற்றியை நோக்கி நாங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள். ஏறக்குறைய காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற மோடி அவர்களின் கொள்கை இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கனவு இப்பொழுது உறுதியாகி கொண்டிருக்கிறது. மேடம், அதே போன்று உங்களுக்கு தொடர்ந்து திராவிட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகளுக்கு மாறாக அவர்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கும் சிலர் கூட அறிக்கைகள் விட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இதை எப்படி கையாண்டு தமிழகத்தில் நீங்க கால்பதிக்க இருக்கீங்க? பாரதிய ஜனதா கட்சி கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் 10 ஆண்டு கால சமூக அவலங்களை மீட்டெடுத்து இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டு கால ஒரு மோசமான ஆட்சியை உடனே திருப்பி போடுவது என்பது சற்று இயலாத காரியம். ஆனாலும் எல்லா நல்லதையும் செய்து, உதாரணத்திற்கு சுங்கவரியை ரத்து செய்கிறார்கள். இங்கே ஜன்தன் திட்டம் என்று ஆரம்பித்திருக்கிறோம். கேஸுக்கான மானியம் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை போன்ற பல நல்ல திட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் தான் அத்தனை மாநிலங்களிலும் மக்கள் வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு இப்பொழுது ஒரு பயம் வந்துவிட்டது. ஏனென்றால் 20ஆம் தேதி நாங்கள் கூடிய கூட்டம் இதுவரைக்கும் எந்த கட்சியுமே கூடாத கூட்டம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் லட்சக்கணக்கில் கூடினார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்றிவிடப் போகிறதே என்ற பயத்தில் எதிர்க்கட்சிகள் பேசுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உண்மையை அவர்கள் பேசுவதில்லை. ஏனென்றால் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து விட்டதை போல தினம் ஒரு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மன ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்துகிறோமே தவிர போலி மதச்சார்பின்மை பேசுபவர்கள் நாங்கள் அல்ல. ஆக 6 மாதம் ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். பாராளுமன்றத்தை முடுக்கிறது கூட ஒப்புக்கொள்ள முடியாது. காரணமே இல்லாமல் முடக்கினால் அப்படி என்றால் அது மக்கள் விரோத போக்கு என்பதையும் எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று காங்கிரஸ் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு என்னென்றால் 2 மாநிலங்களிலும் நீங்கள் பாரதிய ஜனதா முன்னிலை வகிப்பதற்கு அவர்கள் அதிக அளவில் பணம் செலவு செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாகவே அவர்கள் முன்னிலை வகித்திருக்கிறார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய கருத்து? பாவம், காங்கிரஸ் மிகுந்த ஏழை கட்சி, எதுவுமே காசே செலவு பண்ண முடியாத கட்சி. எல்லா ஊழலிலும் சேர்த்த பணத்தை அவர்கள் தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. நாங்கள் எளியவர்களை ஜார்க்கண்டில் நிறுத்தி இருக்கிறோம். எளியவர்களை நாங்கள் ஜம்மு காஷ்மீரில் நிறுத்தி இருக்கிறோம். காங்கிரஸை சார்ந்தவர்கள் ஊழல் பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் தான் பணத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக மக்கள் அளிக்கும் வாக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாததால் அவர்கள் அப்படி சொல்கிறார்களே தவிர ஒரு காழ்ப்புணர்ச்சியினால் சொல்லப்படும் வார்த்தைகளை தவிர உண்மையான வார்த்தைகள் அது அல்ல. தோல்வி பயத்தால் அவர்கள் இதை பேசுகிறார்கள். ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் வெற்றியை தொடர்ந்து தமிழகத்திலும் இதுபோன்று வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.